ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ரிலீஸ் ஆகட்டும். இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க. அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோவை பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க. முதல் நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும். அது ஒரு மோகம் சொல்லலாம், அது ஒரு இது சொல்லலாம். அந்த ஒரு நடிகரோட ரசிகர்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி, சரியில்லைன்னு சரி, வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேறு லெவல், சூப்பர் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அந்த நடிகரோட ரசிகன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை, வேறு லெவல் வருவான். அப்போ எத்தனை பார்த்துருக்கோம். அப்போ அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சேன்னு நினைக்க மாட்டாப்புல, வந்துடுவான். அவன் பார்க்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த 200 ரூபா மிகப்பெரிய விஷயமா தெரியுதுல்ல உனக்கு, அந்த நேரம் 3 மணி நேரம் தேட்டரில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல. ஒரு படம் வெளியே சரியில்லைன்னா வெளியே வந்துட்டு என் பணம் போச்சு, என் டைம் போச்சு, ஐயோ கொண்டு விட்டாங்களே, கொடுமைப்படுத்துகிறாங்களே இப்படிங்கும் போது நான் கேட்குறேன், நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போனேன்? நீ உனக்கு 200 ரூபா பெருசு, அந்த டைம் பெருசு. படம் சரியில்லைன்னா அப்படியே இது லைஃபே போன மாதிரி உன்னை கொடுமைப்படுத்த மாதிரி துடிக்கிறார். நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு ஷோவை நீங்கள் ஏன் போகிற? உன் படம் பெருசு, நான் என்ன பண்ணணும்? அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல, விசாரிச்சு போகணும்ல. ஓன் தப்பு. இன்றைக்கி எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்குது, புட்டுசில மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. சேனல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல், எது தரமாக விமர்சனம் பண்ணுது. ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது. நாங்கள் என்ன ஒன்று சினிமாவில் நீங்கள் விமர்சனம் போது உங்களை தூக்கி கைது பண்ணி கூட வைக்க முடியாது, அரசியல் பண்ணி விடுவாங்க, நாங்கள் பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயவுசெய்து. இல்லை ஃபஸ்ட் நாள் பார்க்கணும்னா சும்மா வந்து படம் சரியில்லை சரின்ட்டு ஒரு நாகரிகமாக சொல்லிட்டு வந்துடுங்க. இங்கே பாதிக்குது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நானும் ஒரு படம் பார்த்தேன் முன்னெல்லாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கும், வெளியே படம் வந்து சூப்பர் விட்டு ஓடி இருக்கும். சில இடம்லாம் இது படம் இதாண்டா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், படம் வந்து அவுட் ஆகிருக்கு. என் ரசனைக்கு இருக்காது. என் ரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும். நம்ம வந்து நீதிபதி இல்லை. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துட்டு வெட்டியிட வைக்கிங்க. நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிச்சாலும் நான் பண்ணியிருக்கேன். எல்லா பொறுப்பையும் மக்கள்கிட்ட விட்டாங்க, ரசிகர்கிட்ட விட்டாங்க. நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது மாதிரி படம் வந்ததில்லை அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஆகி போகலாம். அது இல்லை. அதனால் தன்னடக்கம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றி. அந்த தன்னடக்கம் வந்து புடிச்சிட்டு இருந்துச்சு, இயக்குனர் இருந்துச்சு, நம்ம அசோக் ஹீரோட்டு இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நம்ம ட்ரெயிலர் பாடல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாங் அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு திருவிழாவில் போன ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அது ஒரு இந்து கோயில் ஃபேக்டர். அதுக்கடுத்து எல்லாம் உள்ள அல்லான்ட்டு ஒரு பாடல் ஐயா பாடினார், இருக்கார், நல்லா பண்ணுங்கண்ணா. அது ஃபுல்லாக பேக்டாப் பள்ளிவாசல், ஒரு இஸ்லாமிய பேக்டாப். அதுக்கப்புறம் டியூட் சாங். அங்கே பார்த்தா சர்ச்சு தெரிஞ்சு, சிலுவை தெரிஞ்சு. அப்போ ஒரு 3 பாடலையுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதம்ட்டார் டைரக்டர். இந்துவில் காட்டார், இஸ்லாமியில் காட்டார், கிறிஸ்தவத்தையும் காட்டார். நான் என்ன சொன்னால், சினிமாவில் தான் சார் நம்ம எம்மதும் சம்மதங்கிறோம், எல்லா ஜாதியும் ஒன்றுங்கிறோம், சினிமா சொல்லிக்கிருக்கோம். ஏன்னா சினிமா இன்றைக்கி சினிமாக்காரன் தான் அதில் பொறுப்பாக இருக்கான். வெளியே போயிட்டால் மதம் தான் இன்றைக்கி புழப்புறத்து இடமா போச்சு, அரசியல் பண்ணுற இடமா போச்சு, ஜாதி தான் இன்றைக்கி அரசியல் பண்ணுற இடமா போச்சு. அந்த வகையில் நாங்களாம் சினிமாக்காரங்களில் ரொம்ப ரொம்ப பெருமை. கதாநாயகன் அசோக் குமார்
அவரை பற்றி ஒரு புக்கே போடுற அளவுக்கு நம்ம சின்ன கொண்டு பேசிட்டாரு. இல்லை அது என்ன, அது தன்னம்பிக்கை கொடுக்குறதான். அப்போ முயற்சி, தோல்வி இல்லை மனுஷனுக்கு சார், தோல்வி இல்லை. முயற்சி வெற்றி நோக்கி பயணிக்கிறோம், அவ்வளோதான். அந்த பயணம் வெற்றி நோக்கி பயணிக்கிறோம். அதில் சில சர்க்கிள் இருக்கும்போது அவங்க தோல்வி சொல்கிறோம். தோல்விங்கிறது இல்லை சார், நல்ல வார்த்தை சொன்னீங்க. சினிமாவில் இருக்க வரைக்கும் வெற்றி தான் சார் நம்மளுக்கு. படம் பண்ணுறோம் பண்ணலை, ஏன்னா இப்போ திருப்பி உச்சத்துக்கு போகிறோம் போகல, அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி சினிமா ரசிகர்கள் நம்மளை ரசிக்கிறாங்களா, நம்மளை மதிக்கிறாங்களா? சினிமாக்காரன் மக்கள் ஒரு சினிமாக்காரனை ரசித்தாலே அவங்க வெற்றி தான். அந்த மதிப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும், அவ்வளோதான். மதிப்பு ஏற்படுத்தணும். கேட்டாங்களே இப்போ சொல்கிறாங்களே, ஏன் சார் படம் பண்ணல, ஏன் சார் படம் பண்ணலன்னா உங்களை மதிக்கிறாங்க, உங்களை எதிர்பார்க்குறாங்க, அதுதான் வெற்றி. இவெல்லாம் படம் பண்ண வந்துட்டானா முடிஞ்சு, படம் பண்ண போறியா திரும்புமா அப்படின்னா அதுவும் அந்த பேரும் வாங்கிடக்கூடாது. என்ன அங்கே தான் ஒரு இதாயிரும். அது வரைக்கும் எல்லாம் வெற்றி தான். அசோக்குமார் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு கஜினி முகமது. அவர் ஏன் கஜினி முகமதுனா, அவருக்கு தோல்வி இல்லை, முயற்சி தான். முயற்சி கடைசி வெற்றி. அப்போ நாங்கள் வந்து சொல்லும்போது என்னடாது நம்மளை சொல்கிறாங்களே அப்படின்னா, இது நான் உங்களை வெற்றிக்காக வாழ்த்துறோம், உங்களை தூக்கி வைக்கிறோம். ஏன்னா மனசார பாராட்டுறது. ஏன்னா இது உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா அவ்வளோ ஒரு இயக்குனர் உங்கள் மேலே அந்த நீங்கள் வெற்றி எடுக்கிற ஆதங்கத்தில் அந்த இதில் தான் இவ்வளோ நேரம் பேசினார் உங்களை பற்றி. இதுதான் சார் வெற்றி. இவ்வளோ ஒரு இயக்குனர் இவ்வளோ நேரம் உங்களை பற்றி பேசும்போது வேறு என்ன இருக்குது? என்ன கூட பேசல, அவர் ஆப்போசிட்டாக கொஞ்சம் நேரம் போகிறதுக்குள்ளே அரசியல் பண்ணிட்டாங்க என்னாரு. நாங்கள் அண்ணன் தம்பி பாசம் அப்படி தான் இருக்கோம், அப்பப்போ அடிச்சுக்குவோம் குடிக்குவோம். உங்களை தூக்கி வச்சிட்டேன் சார். என்னென்னா இப்போ ஒரு விஷயம், அசோக் குமாரும் இல்லை, சில ஹீரோக்களை நாங்கள் நினைப்போம் சார், தொடர்ந்து படம் பண்ணிட்டு சின்ன படமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சார் இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஆசை இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோவாக இருப்பார், 20 லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பார். அப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைப்போம். சின்ன கவுண்டர்னே வாங்கி போச்சு. உதயகுமார் சார் நினைப்பார், அரவிந்தராஜ் சார் நினைப்பார், நிறைய இயக்குனர் நினைப்போம். அப்போ அந்த ஹீரோட படம் திடீர்னு படம் பிரிக்கிட்டாயிரும், சந்தோஷமாக இருக்கும். சார் சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா, என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம். இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படும், எல்லா இயக்கம் சந்தோஷப்படுவாங்க, பிடிச்சி சந்தோஷப்படுவாங்க. அது ஜெயிச்சதுக்கப்புறம் 20 லட்சம் வாங்கின அந்த ஹீரோட்ட திருப்பி போனால் 3 கோடி கொடு. ஒரு படம் தான் ஜெயிச்சிச்சு, எல்லாம் சந்தோஷப்பட முடியா? ஏன் சந்தோஷப்படுறோம்? ஒரு 20 லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயிச்சா அடுத்து ஒரு 50 லட்சம் வாங்குவாப்புல, ஒரு 1 கோடி வாங்குவாப்புல. அப்போ ஒரு சின்ன பிடிச்சதெல்லாம் படம் பண்ணலாம்னு நினச்சி நாங்கள் ஆசைப்படுவோம். நீ டக்குன்னு 3 கோடி கேட்கும்போது அப்போ என்ன மக்கள் எல்லாம் பிடிச்சி நினைக்கிறாங்க, எல்லாம் பிடிச்சிடும், ஏன்டா இப்படி ஜெயிச்சுன்னு நினைக்கான். அது சாபமாயிரும். நான் சொல்கிறேன், அது அந்த ஏன்டா இப்படி ஜெயிச்சு நினைச்சாலும் சாபமாயிரும். அதனால் ஹீரோக்கள் 20 லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறதான். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சா 50 வாங்கலாம், அந்த படம் ஹிட் ஆயிடுச்சா அப்படி ஒரு ரூபா வாங்கலாம். நீங்கள் 2 மடங்கு ஏற்றுனா பரவாயில்ல, ஏன்னா வெற்றிங்கிறது அதுதானே. அதே சம்பளம் வாங்குறதுக்கு வெற்றி அடைகிறோம். வெற்றிங்கிறது 2 மடங்கு ஆக்கலாம். 10 மடங்கு ஆக்கும்போது தப்பாக பேசுது. அப்போ அடுத்து ஒரு விடம் போச்சுன்னா அத்தனை பூசி விட்டு ஓடிடுவாங்க, உனைய திருப்பி வீட்டு சும்மா இருக்கணும். அதனால் நாங்களாம் இண்டஸ்ட்ரி இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன அசோக் நீங்கள் ஜெயிக்கணும் சத்தியமாக ஆசைப்படுறோம். நாங்கள் சத்தியமாக ஆசைப்படுறோம். இன்றைக்கி என்ன சம்பளம் உங்களுக்கு தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா, இதே படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக ஏற்றுங்க. அதே மாதிரி படிப்படியாக இருக்கும். டக்கு நான் ஒரு 20 வயசு வாங்கும்போது அடுத்து நீங்கள் 3 கோடி 4 கோடி கேட்கும்போது திருப்பி எப்படி சின்ன பிடிச்சி வருவான். அதுதான். ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும், படிப்படியாக உங்கள் சம்பளம் உயரணும். நீங்களும் 100 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு படிப்படியாக உயரணும். மற்றபடி படம் லாரா இன்னொரு டாபிக் வேணாம், என்ன அது வேறு மாதிரி எல்லாம் சொல்லி பேசியாச்சு. தயவுசு
இந்த மாதிரி பணம் போச்சு, டைம் போச்சு, இப்படி பதறவங்க தயவுசெய்து இப்போ ஃபஸ்ட் நாள் போகாதீங்க. படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா இருக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நன்றி. இந்த படம் லாரா மிகப்பெரிய வெற்றி அடையணும். இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையணும். நன்றி, வணக்கம்.